சிவனுக்காக தேவர், அரக்கர், மனிதர்கள் மட்டுமல்ல பேய்களும் கோவில் கட்டின என்றால் நம்புவீங்களா? பேய்கள் ஒரு சிவன் கோவிலை கட்டியிருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் தேடி போனால் நம்மை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் அழைத்துச் செல்கிறது ஒரு மர்மமான சிவன் கோவில். சிமெண்ட் இல்லை, சுண்ணாம்பு இல்லை, பெரிய பெரிய கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தது போல தோற்றம், அதுவும் பல அடி உயரத்தில். இந்த கோவிலை பற்றி ஒரு பழமையான கதை என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த கோவிலை மனிதர்கள் கட்டவில்லை, இரவில் வந்த பேய்கள்தான் கட்டினார்கள். அந்த மர்மமான கோவில் எது? அதுதான் மத்திய பிரதேசத்தின் சிவோனியா பகுதியில் அமைந்துள்ள காகன்மத் சிவன் கோவில். இன்று இந்த கோவிலின் உண்மையான வரலாறு என்ன? பேய்கள் கட்டியதாக ஏன் கூறப்படுகிறது? கற்கள் எப்படி இவ்வளவு உயரத்தில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன? எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காகன்மத் கோவில் எங்கே இருக்கிறது? மத்திய பிரதேச மாநிலத்தின் மொரேனா மாவட்டத்தில் உள்ள சிவோனியா பகுதியில் இந்த பழமையான கோவில் அமைந்துள்ளது. இன்று அமைதியாக காணப்படும் இந்த பகுதி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முக்கியமான வரலாற்று பகுதியாக இருந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கோவிலின் கட்டிட அமைப்பும் சிற்பங்களும் பயன்படுத்தப்பட்ட கற்களும் இதன் பழமையை வெளிப்படுத்துகின்றன. இந்த கோவிலை கட்டியது யார்? இங்கேதான் மர்மத்திலிருந்து வரலாற்றுக்குள் நாம் செல்ல வேண்டும். வரலாற்று ஆய்வுகளின்படி காகன்மத் கோவில் கச்சபகாத வம்சத்தை சேர்ந்த மன்னர் கீர்த்திராஜா காலத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அதாவது பேய்கள் கட்டிய கோவில் என்பது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட உண்மை அல்ல. அது இந்த கோவிலை சுற்றி உருவான ஒரு பழமையான நாட்டுப்புற நம்பிக்கை. ஆனால் அந்த கதை எப்படி உருவானது? அதுதான் சுவாரஸ்யமான பகுதி. ஒரே இரவில் பேய்கள் கட்டியதாக ஏன் கூறப்படுகிறது? உள்ளூர் மரபு கதையின்படி ஒரு அரச குடும்பத்தினர் சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்ட விரும்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் மனிதர்களால் அந்த கோவிலை மிக வேகமாக கட்ட முடியாது. அப்போது அமானுஷ்ய சக்திகளின் உதவி பெறப்பட்டதாக கதை சொல்கிறது. இரவு நேரத்தில் அவர்கள் பெரிய பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கோவிலை கட்டத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. மனிதர்கள் அந்த வேலையை பார்க்கக்கூடாது என்பது அவர்களின் நிபந்தனை என்றும் கதை செல்கிறது. ஆனால் விடியற்காலைக்கு முன்பாக மனிதர்கள் அங்கு வந்துவிட்டதாகவும் அதனால் அந்த அமானுஷ்ய சக்திகள் கோவில் கட்டும் பணியை நிறுத்திவிட்டு சென்றதாகவும் நாட்டுப்புற கதை கூறுகிறது. இதன் காரணமாகவே இந்த கோவில் முழுமையாக முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் சிலர் நம்புகின்றனர். ஆனால் இது ஒரு கதை மட்டுமே. இதற்கு வரலாற்று அல்லது அறிவியல் ஆதாரம் இல்லை. ஆனால் இன்றும் இரவில் பல பேர் அந்த கோவில் பக்கம் சென்று பல மர்மன சம்பவங்கள் நடந்ததாக கூறுகின்றனர். அப்படியானால் உண்மையான மர்மம் என்ன? இப்போது கோவிலை பாருங்கள். பெரிய பெரிய கற்கள், அவற்றுக்கு இடையில் நவீன சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டதற்கான தோற்றம் இல்லை. கற்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேன் இல்லை, நவீன கட்டுமான இயந்திரங்கள் இல்லை, இன்றைய தொழில்நுட்ப வசதிகள் எதுவும் இல்லை. அப்படியிருக்க இவ்வளவு பெரிய கற்களை மனிதர்கள் எப்படி வெட்டி எடுத்துச் சென்று இவ்வளவு உயரத்தில் பொருத்தினார்கள்? இதுதான் உண்மையான கேள்வி. பழங்கால இந்திய கட்டிட கலைஞர்களின் அறிவும் தொழில்நுட்பமும் எவ்வளவு முன்னேறியிருந்தது என்பதற்கு இந்த கோவில் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கோவிலின் கட்டிடக்கலை. காகன்மத் கோவில் உயரமாக மேலே செல்லும் வகையில் அமைந்துள்ளது. கோவிலின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட பெரிய கற்கள் தொலைவில் இருந்து பார்த்தால் எப்படி இவை விழாமல் நிற்கின்றன என்ற கேள்வியை ஏற்படுத்தும். சில பகுதிகள் காலப்போக்கில் சேதமடைந்திருந்தாலும் எஞ்சியுள்ள கட்டுமானம் இன்னும் வியப்பை ஏற்படுத்துகிறது. கோவிலின் சுவர்களிலும் தூண்களிலும் பழமையான சிற்பங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் சிவபெருமானுடன் தொடர்புடைய உருவங்களும் இந்து சமய கலை வடிவங்களும் காணப்படுகின்றன. இன்னொரு மர்மம், இந்த கோவிலைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த பெரிய கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன?
அவற்றை எப்படி தூக்கிச் சென்றார்கள்? எந்த கருவிகளை பயன்படுத்தினார்கள்? எப்படி ஒன்றின் மேல் ஒன்றாக பொருத்தினார்கள்? இவை அனைத்துக்கும் பழங்கால கட்டுமான முறைகள் மூலம் விளக்கம் இருக்கலாம். ஆனால் பேய்கள் உண்மையிலேயே இங்கு இருக்கிறதா? இதுதான் பலரும் கேட்கும் கேள்வி. இந்த கோவிலில் பேய்கள் இருப்பதாகவும் இரவு நேரங்களில் அமானுஷ நிகழ்வுகள் நடப்பதாகவும் சில உள்ளூர் கதைகள் கூறுகின்றன. அதனால் பேய்கள் இங்கு இருக்கின்றன என்று நாம் உண்மையாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒரு பழமையான கோவில், அமைதியான சூழல், பெரிய பாறை கட்டுமானம், நூற்றாண்டுகள் பழமையான மர்ம கதைகள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இடத்திற்கு ஒரு தனித்துவமான மர்ம உணர்வை உருவாக்குகின்றன. காகன்மத் நமக்கு சொல்லும் உண்மை: இந்த கோவில் பேய்களால் கட்டப்பட்டது என்பதை நிரூபிக்க முடியாது. ஆனால் மனிதர்களால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டுமானம் உருவாக்கப்பட்டது என்பதே உண்மையான ஆச்சரியம். நம் முன்னோர்களின் கட்டிடக்கலை அறிவு, அவர்களின் கணித அறிவு, கற்களை வெட்டும் திறமை, கட்டுமானத்தை திட்டமிடும் திறன், இவை அனைத்தையும் இந்த கோவில் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு நாட்டுப்புற கதை இந்த கோவிலை பேய்கள் கட்டிய கோவில் என்று அழைக்க வைத்திருக்கலாம். ஆனால் வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி வேறு. இது பழங்கால மனிதர்களின் கட்டிடக்கலை திறமையின் சான்று. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த சிவன் கோவில் இன்றும் கற்களின் மேல் கற்களாக நின்று கொண்டிருக்கிறது. பேய்கள் கட்டியதா அல்லது மனிதர்களின் அசாத்தியமான கட்டிடக்கலை திறமையா? அந்த மர்மத்திற்கு பதில் தேடும் பயணம்தான் காகன்மத் கோவில். இந்த கோவில் பற்றிய தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் கருத்தில் ஓம் நமசிவாய என்று பதிவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட யாரும் அறியாத உண்மை கோவில் மர்மங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமசிவாய.